Observe the following sentences. 5 rupees as. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சுக்கும். ஒரு யூனிட்டா எடுத்தோம்னா அதுக்கு சிங்குலர் verb தான் போடுவோம்ட்டு. Next 3 miles is 2 weeks is. இப்போ some nouns denoting money, time, distance take a singular verb. ஏன் இது எல்லாமே ஒரு யூனிட்டா தான் நீ கன்சிடர் பண்ற. ஒன்னொன்னா தான் நினைக்கிறேன். சரியா? அப்ப சிங்குலர் நவுன்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ற, சிங்குலர் verb எடுக்கிறேன். புரியுதா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார். அங்க அண்டு பார்த்தோம் இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் ஆர் போறது. either Ramesh or Naren is. அடுத்தது பார். neither Kamal nor Rahim was. so two or more singular subject. இப்ப either ரமேஷ்னா ஒருத்தர், நரேன் ஒருத்தர். சரியா? அப்படி வந்து that is connected by or, nor, either or, neither nor வந்துச்சுனாவே சிங்குலர் verb தான். புரியுதா? neither nor, either or, இல்ல வெறும் or, இல்ல வெறும் by, இதெல்லாம் போட்டு கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன verb வரும்? சிங்குலர் verb தான் வரும். Next, observe the following sentence. Either Rahim or his brothers. இங்க என்ன இருக்கு? brothers. அப்படி வரும்போது இத பார்க்க கூடாது, இதுதான் பார்க்கணும். சரியா? இதுல இத பாக்குற ரெண்டு சிங்குலர் நவுன் வருது, பட் இங்க ஒரு சிங்குலர் நவுன் ஒரு ப்ளூரல் நவுன் வருது. அப்போ இந்த நவுன் என்னமோ அதுக்குதான் இங்க அக்ரிமெண்ட் வரும். புரிஞ்சுதா? சிம்பிளா சொல்லணும்னா neither is friends nor Victor. இப்ப நான் சொன்னது என்னது? இங்க வர நவுனுக்கு தான் இங்க verb வரும். கரெக்டா? அப்ப இங்க என்ன நவுன் இருக்கு? சிங்குலர் நவுன் இருக்கு. அதனால இங்க என்ன எடுத்த? சிங்குலர். ஆனா இங்க என்ன இருக்கு? ப்ளூரல் இருக்கு. அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. புரியுதா? இது ஆர் நார் இப்படி எல்லாம் வரும்போது. நெக்ஸ்ட் குமார் as well as வரும்போதும், இல்ல வித் ஆல் இஸ் வரும்போதும், இல்ல along with வரும்போதும் எப்படி எடுக்கணும் பாரு. குமார் as well as his friends has won the prize. as well as வந்தாவே சிங்குலர் நவுன், சிங்குலர் verb தான் இருக்கும். நெக்ஸ்ட் the captain with all his soldiers, sailors, எப்படி வந்தாலும் எதை எடுக்க சொல்லிருக்கேன்? சிங்குலர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார். the students along with their teacher have gone on their visit to museum. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எடுத்திருக்கிற, டீச்சருக்கு எடுக்கல. தேக்கு என்ன வரும்? have. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? so இங்க பார். when two subjects, one singular and another plural, are connected by as well as, with, along with, together with, அப்படி வந்தா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்க்கு என்ன verb அதை தான் எடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல்னா அப்ப ப்ளூரல் verb எடுப்பேன். இங்க பார். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தான் எடுத்தேன். புரிஞ்சுதா? செகண்ட் சப்ஜெக்ட பத்தி யோசிக்கல. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னவோ அதை பத்தி நம்ம என்ன பண்றோம்? எடுக்கிறோம். ஓகே? இதுக்கு அப்படி இல்ல. செகண்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை பத்தி தான் இங்க எடுப்போம். அங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அப்போ ரூல்ஸ் மாறுது இல்லையா? ரூல்ஸ் கரெக்டா தெரிஞ்சுனோம்ட்டா பிரச்சனை இல்லை. இப்ப டாஸ்க் போலாமா? டாஸ்க் போலாமா? பார். மனோஜ் டேஷ் பிரசன்ட் along with his friends. எடுத்த உடனே சென்டென்ஸ்ல வாசு வேற இதெல்லாம் யோசிக்காத. என்ன இருக்கு? ஏதாவது கீவேர்டு இருக்கான்னு பாரு. கீவேர்டு இருந்தா ஆன்சர் என்ன இருக்கு? along with வருது. அப்ப எது சப்ஜெக்ட் எடுப்ப? சிங்குலர். மனோஜ் was present along with his parents. each of the boys, ஒருவருக்கும், each of the boys has passed. neither Lekha nor Leela என்ன வரும்? has. next, every man, woman, child was happy or were happy. இது வரும். அப்படியே பக்கம் போடு. next, question படிங்க. one of the one of them வருது. அதனால is discussed. a number of books is a number of books. a number of books. book இல்ல, a number of books. இது வரும்போது number of books each palette காமிக்கிறேன். புரியுதா? a team இல்ல, team members மாதிரி. புரியுதா? next part. Shekhar or his brothers have. ஏன்னா செகண்ட்ல இருக்கிறது ஆரோட கனெக்ட் ஆகும்போது அது ப்ளூரல் நவுனா இருக்கு, அது ப்ளூரல் சப்ஜெக்டா இருக்கு. அதனால என்ன எடுத்துப்பேன்? ப்ளூரல் verb தான் எடுப்பேன். அப்ப என்ன வருவாங்க? have. கேட்டிக்கோ. to make a promise and then not to keep it
is dishonesty. Yeah. You make a promise பத்தி பேசாத. அடுத்தது இருக்க sentence தான் அந்த sentence போடணும். அப்போ is. Next. One or the other of those men has lodged a complaint. யாரோ ஒருத்தர் தான் அதுல. அப்போ he she. அப்போ has. இப்ப சொல்ல பார்க்கலாம். Each leaf and each flower was tested. So next, identify the errors in each of the following sentences and rewrite them correctly. போலாமா? பாத்துட்டு either Shyam or Ram have to favor தனித்தனியா இருக்கு ஆர்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்ப அது என்ன வரும் சிங்குலர் verb வரும் what is the singular verb that you can use as அப்ப அத அழிச்சிட்டு as எழுதிக்கணும் next Abdul as well as Kareem deserve the prize deserve இல்ல 10,000 rupees a month இப்போ மொத்தமா சேர்த்து 10,000 rupees ன்னு சொல்றோம் அப்ப yes many a student ஒருத்தர் அப்போ was next neither Gina nor her sisters இருந்தா have சின்ன சின்ன மிஸ்டேக் பப்ளிக் எக்ஸாம் நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு எங்க தெரியுமா வரும் क्वेश्चन தப்பா படிக்கிறது சிஸ்டருக்கு பதிலா சிஸ்டர்ஸ்னு இருக்கும் நீ என்ன பண்ணிருப்ப சிஸ்டர்னு படிச்சிருப்ப அப்ப அக்ரிமெண்ட் மாறிடும் சிஸ்டர் வந்து அங்க அக்ரிமெண்ட் கரெக்ட் சிஸ்டர்ஸ்னு இருக்கு அப்ப அக்ரிமெண்ட் என்ன have Mitra expressed that daughters enjoy singing daughters they ஆனா நீ எதை எடுக்கணும் ஆக்டிவ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மித்ரா அப்ப என்ன வரும் enjoys you who is my friend should help me who are my friend ஏன்னா you இங்க என்ன புரியுது உங்களை சரியா அதனால they my scissors are missing scissors plural அதனால scissors are missing a variety of pleasing objects charm the eye a variety of pleasing objects அதனால charms 60 miles or a long distance so எல்லாமே கம்பைன்டா ஒரே மைலா சொல்ற ஒரே விஷயமா சொல்ற அப்ப அது என்னது distance so 60 miles next preparation of apple juice அதை லேயர் பார்த்து முடினா preparation of apple juice எடுத்துக்கோடா அதுல verb agreement வச்சு அதாவது right form of verb போட போறோம் இப்போ ஓகே வேலை மேல போடலாமா 4 or 5 apples are taken is taken are taken and washed past எழுதுற ஓகே washed well they are wiped are wiped present தான் எழுதுற past tense தான் எழுதுற இது உங்களுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்க அடிக்கடி கேட்பீங்க இல்லையா எந்த டென்ஸ் யூஸ் பண்றது மேடம் பேராகிராஃப் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூசிங் திஸ் டென்ஸ் ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணா அதே டென்ஸ் அந்த பேராகிராஃப் எழுதும் இப்போ அதே மாதிரி வரும் பாரு ஆர் வைப் பாஸ்ட்லயே இருக்கும் எல்லாம் ஏதாவது ஆட் பண்றது நோட்டா இருந்தாலும் இஸ் ஆடட்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க dry and cut into pieces of medium size the seeds are removed then the apples are put into the mixture some of the milk is added இங்கதான் is added இதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் அப்படியே பாரு is added சாரி எல்லாமே பிரசன்ட் டே ஃபாஸ்ட் நான் பார்த்தேன்
are past in the present form எழுது. சரியா? Next பாரு. The apples are crushed and a fine liquid is obtained. This liquid is filtered. எல்லாமே present form இல்லையா? Is filtered and is stored. It is taken out whenever needed and after adding sugar it is served in cups. புரியுதா? இப்போ 6 யூனிட் கிராமர் புரிஞ்சது. புரிஞ்சதா?